நம்ம செட் எப்படி சவுண்ட் கிளியுதா? கிளியுது வீடு வரைக்கும் கிளியுது. என்னது நல்லா இருக்கு. பழைய செட்டா இருந்தாலும் பாதுகாப்பா வச்சிருப்போம்ல. உள்நோக்கத்தோடு சொல்ற மாதிரி இல்ல, உள்நோக்கம் என்ன, நேரடி நோக்கமே தாக்கி இருக்காங்க போட்டு. யுவன் சங்கர் ராஜா சாரை போட்டு தாக்கி இருக்காங்க. இப்ப இருக்க காலகட்டத்துக்கு நீங்க அவர் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் ஒரு காலத்துல எப்படி இருந்தாரு, எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? அவர் பாட்டுலாம் கேட்டா அவுட் ஆஃப் ஃபார்ம். அவ்வளவுதான். ஒரு நாள் வருவார், எங்க அண்ணன் வேலாயுதன் திரும்ப வருவார். மங்காத்தா 2ல பாக்கலாம். வெறித்தனமா இருக்கும் சம்பவம். எப்படா வருது? இன்னைக்கு நம்ம கோட் படத்தோட மீம்ஸ் பார்க்க போறோமே. சோ அது சம்பந்தமா மீம்ஸ் எல்லாம் நெட்ல இருக்கு. அதை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். சூப்பரா இருக்கும், என்ஜாய் பண்ணுவீங்க. வெல்கம் டு அவர் சேனல் பாய்ஸ். நான் விஜய் சாருக்கு யுவன் ஒரு நல்ல பாட்டை கொடுத்ததே இல்லை. எனக்கு தெரிஞ்சு மாசாவும் சரி இல்ல எதுவாகவும் சரி நான் என்ஜாய் பண்ணதில்லை. ஆனா யுவனோட மற்ற சாங்ஸ் எல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணிருக்கோம். എന്റെ പൊന്നോ എന്താ പെർഫോമൻസ് എന്ന് പറയാം. വിജയൊക്കെ മ്യൂസിക് എന്ന് പറഞ്ഞാൽ പക്കയാണ്. സുനാമി വീശിയടിച്ച പോലെയാണ്. ആദ്യമായിട്ടാണ് ഒരു പ്രേക്ഷകന് ഹൊറർ സിനിമ കണ്ടാണ് സാധാരണ ഇങ്ങനെ പേടിക്കാറുള്ളത്. പക്ഷെ BGM കേട്ട് പേടിച്ചിട്ട് നേട്ടം നിങ്ങൾ വന്ന് ക്യാമറ ഇങ്ങനെ അടിച്ചാൽ മൂത്രം പോയിട്ടുണ്ട്. മൂത്രം ആദ്യമായിട്ടാണ് സിനിമ കണ്ടിട്ട് എൻ്റെ മൂത്രം പോണേ. ഇത്രയും ധൈര്യമുള്ള ഒരു മനുഷ്യന്റെ മൂത്രം കളയാൻ പറ്റിയ വിജയണ്ണന് എൻ്റെ ഒരു ബിഗ് സല്യൂട്ട്. അടുത്ത തമിഴ്നാടിന്റെ മുഖ്യം அவர் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு தைரியமா இருக்க நானே BGM கேட்டு ஒண்ணுக்கு போயிட்டேன். எதுக்காக ஒண்ணுக்கு போயிட்டா நீ என்ன தைரியம்? ஒண்ணுக்கு போறவங்களை எப்ப தைரியம் பயமுறுத்திக்கோ. எங்கடா அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் பிரமிச்சு போயிட்டாருன்றாப்ல. வேற ஒண்ணும் பிரமிச்சுல பேடிச்சு போய் மியூசிக் கண்டப்புல பேடிச்சு போய் அப்படின்னா என்னன்னா, ஒரு பேய் படத்தை பாக்குறேன். பேய் படத்தோட BGM மாதிரி எனக்கு இது கேட்கும் போது பயமா ஆயிடுச்சு. ஒண்ணுக்கே போயிட்டேன். ஒருவேளை இது உண்மையா இருக்குமா, இல்ல வாட்டர் பாட்டில ஊத்திட்டு நீங்க வாங்க ஆக்சன் அப்படி இருக்கலாம். சும்மா வைரலாகிறதுக்கு என்னதானும் பண்ணலாம தெரியல. ஆனா ஒருவேளை ஒரிஜினலாவே ஒண்ணுக்கு போயிருந்தாருன்னா நான் தெரியும் பார்த்துட்டே இருப்பேனே. அப்படியே வாட்டர் மெலன் வாயில வச்சுப்பேன். லியோக்கும் இதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு தெரியுமா? புதுசா இப்போ ஒரு பொருளையை கிளப்பி விட்டுருக்காங்க. என்னன்னா, லியோ படத்துல பிளாஷ்பேக் ஒண்ணு வரும். ஆமா, அது லோக்கிக்கே தெரியாம ஒரு பிளாஷ்பேக்கை கிரியேட் பண்ணி விட்டாங்க. அது பிளாஷ்பேக்கே ஃபேக்கு. பார்ட் 2ல இருக்கு, ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்ப செத்து போனது விஜய் பெத்த பையன் கிடையாது, விஜய் பெத்த பையன் செஞ்ச குளோன் இது. உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளாளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய அறிஞர்கள். பிறக்கும் போதே 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் நாங்கெல்லாம் களிமண்ணம் வச்சிருக்கிற மாதிரி மண்டைக்குள்ள யாரு செஞ்சானா, விஜய் ஓப்பனிங்ல ஒரு கேமியோ ரோல்ல வருவாரு தெரியும்ல, வேஷம் போட்டு. அதுக்கு மறைச்சுக்கிட்டு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. கேப்டன் விஜயகாந்த் ரோல்ல வந்திருப்பாரு. அதுதான் ஒரிஜினல் சயின்டிஸ்ட். அந்த வேஷம் போட்டு விஜய் வந்திருப்பாரு. அவர் ஒரு சயின்டிஸ்ட். அவரோட உதவியாலதான் இப்ப மோகன் விஜய் பையனை வச்சு ஒரு பையனை தயாரிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு கதையை கட்டி விட்டுருக்காங்க. ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. ஒரிஜினல் சயின்டிஸ்ட் நீங்க சொன்னீங்க. மேனன் சயின்டிஸ்ட் கிடையாது. எனக்கு புரியலைங்க. ஆக்சுவலா புரியாம தான் கேக்குறேன். விஜய் ஒரு வேஷம் போட்டு வருவார்ல, விஜயகாந்த் சார் வேஷம். அந்த விஜயகாந்த் சார் வேஷம் போட்டு வந்ததுனால இவங்க எல்லாம் நம்பிட்டாங்க அவர் சயின்டிஸ்ட்னு. அப்போ ஒரிஜினலா விஜயகாந்த் ஒரு சயின்டிஸ்ட். விஜயகாந்த் மாதிரி விஜய் வேஷம் போட்டு அந்த இடத்துல மோகன் அட்டாக் பண்ணிடுறாரு. இப்போ மோகன் விஜயகாந்த் போய் பார்த்து அவரோட உதவி மூலியமா குளோனிங்ல விஜயோட பையனோட குளோனை செஞ்சு தளபதியின் கோட்டு 2026 போடுங்க. தளபதியின் கோட்டு 2026 போடுங்க. விஜய் சார் படத்தை பார்த்து அவ்வளவுதான். அது என்னடா, அது கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுரும். இல்லடா பேட்டா எங்க மாத்தறானுங்க. இங்க பாருங்க பீட்டா, இதெல்லாம் கேட்காதீங்க. உடனே நான் 2 ஆடு வாங்கி அந்த 2 ஆடையை இனப்பெருக்கம் செய்ய வைத்து
இப்போ சிங்கம் படம் வந்துச்சுன்னா சிங்கத்தை மேட்டிங் பண்ணி விட்டு இனப்பெருக்கம் பண்ணி சிங்கம் குட்டி எடுத்துட்டு தியேட்டருக்கு வந்து சிங்கம் 4 பார்க்கலாமாண்ணே என்னண்ணே? அது நம்ம போய் ஆரம்பம் ஆக்சுவலா அதை பார்த்தா எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருதுடா. அவனே அந்த விஜய் படம் வந்து அவன் நிக்கிறதுல பாத்தீங்களா கையை கட்டிட்டு நிக்கிறாங்க. அது கூட தெரியாம கூடயே ஒரு குள்ள நிறைய வச்சுக்கிட்டு அதை கண்டுபிடிக்க தெரியாம கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமா. ஆமா, இதுவே எங்க அண்ணன் பேட்டையா இருந்தாருன்னா பின்னாடி கார்ல இருந்து வேடிக்கை பாக்குறவங்க கூட சடாவது திரும்பி பார்த்துருப்பாங்க. படம் வேற லெவல்ல இருக்கு. இந்த படத்தை பார்த்துட்டு வெளியில விமர்சனம் பண்ணா அவெல்லாம் மனநிலை பாதிக்கப்பட்டுவான். அவன் அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, சாதாரண ஆளா இருந்தாலும் சரி. இந்த படம் ரிவ்யூ பார்த்துட்டு படம் நல்லா இல்லைனாக்கா மனநிலை பாதிக்கப்பட்ட சர்டிபிகேட் நாங்க கொடுத்துருவோம். அது அவங்களுக்கு நல்ல தெரியும். இந்த மாதிரி தான் படத்தை எடுக்க போறோம் அப்படின்னா ஒரு 2-2.5 மணி நேரத்தில் எடுத்திருந்தா கூட பரவாயில்ல. 3 மணி நேரம் எடுத்து உயிரை வாங்கிட்டாங்க. எங்களால் முடியல. நீங்க போய் பார்க்கறதா இருந்தா நீங்க தான் ஆடு, அதாவது கோட். மனநலம் பாதிக்கப்பட்டவர்னு இந்த ரிவ்யூ கட்டுறாரு. இவரு தான் மனநலம் பாதிக்கப்பட்டவர். இவரே ஒரு ஆடு தானே. இவரை போய் பார்த்துட்டு இருந்துதான் சொல்றாரு. இவரும் ஆடு கூட்டத்துல ஒரு ஆள் தான். உங்களுக்கு வந்து டைம் டிராவல் பண்ணி ஃபியூச்சர்ல நடக்க போறது இப்பயே உங்களுக்கு காட்டுறேன். போடு. ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ. என்னடா இருக்குமோ? இருக்கு இருக்கு. ஆமா, அதான் சிம்பாலிக்கா வச்சிருக்காங்கல்ல. சிம்பாலிக்காலாம் இல்லவனே வச்சு அவ்வளவுதான். ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ரைட், முடிஞ்சு. படத்துலாம் கேமியா பார்த்தீங்க, இப்ப ஃபேன்ஸ்ல கேமியா பாக்குறீங்களா? ஃபேன்ஸ்ல கேமியாவா? ஆமா. கோட் பார்க்க வந்த அனில் தளபதி ரசிகர்களுக்காக தியேட்டரில் சர்ப்ரைஸ் விசிட். அணில்கள் கொண்டாடும் வெற்றி. இவங்களே கூண்டுல வச்சு விட்டுருவாயிலோ, உங்களுக்கு வீடியோ மட்டும் எடுத்துருவோம்டா அப்படின்ட்டு. அது நியூஸ் கவரேஜ் வேற. அது 2026 வீட்டுக்கு ஒரு அணில் வளர்க்குறோம். கடைசியா ஒரு மீம். ஆக்சுவலா அது மீம் இல்ல, சிலதெல்லாம் வந்து இன்டர்நெட்ல பார்த்தா ரிலேட்டபிள் வீடியோஸ். அவ்வளவுதான். கேரளா, பாலக்காடு கேரளா. ஆமா, பாட்டி சரியான வைப்புல இருக்காங்க போல இருக்கு. டான்ஸ் தான். எனக்கு ஒண்ணுதான் வந்து ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஒரு ஃபேன் என்னன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட்ல ஒண்ணுக்கு போயிட்டேன்றாரு. ஒரு சைடு ஒரு பாட்டி தலையை வச்சு போட்டு இந்த வயசுல ஒரு சைடு என்ன ஒரு குட்டி பையன் வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கான், தளபதி அப்படி இப்படின்னு. ஆமா, எல்லா ஏஜ் ஃபேன்ஸையுமே கையில வச்சுக்கிட்டு தான் அவர் 2026 வராருன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட்னே. இதே மாதிரி சூப்பரான வீடியோல நெக்ஸ்ட் உங்களை பாக்குறோம். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.